அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளல் பெருமானாரின் கூற்றுப்படி பசியோடு இருப்பவர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசியோடு இருக்கும் அடியார்களுக்கு உணவளிப்பதும் பிணியோடு வரும் அவர்களுக்கு நோய் தீர மருந்தளிப்பதும் இப்பிரிவில் யாம் செய்த பாக்கியமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்தவர்களுடைய நலனின் அக்கறை கொள்பவர்கள் அத்தனை பேருக்குமே எல்லா நாளுமே சிறந்த நாளாக அமையும். அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொள்ள இயற்கை நம்மீது அக்கறை கொள்ள ஆரம்பிக்கும். நம் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என்ற கூற்றுப்படி நாம் நினைப்பதும் நல்லதாக இருக்க வேண்டும், நாம் பேசுவதும் நல்லதாக இருக்க வேண்டும், நாம் சொல்வதும் நல்லதாக இருக்க வேண்டும், நாம் செய்வதும் நல்லதாக இருக்க வேண்டும். அதுவும் பிறர் பயன்படும்படி இருக்க வேண்டும். பிறர் பயன்படும்படி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே துன்பன்றது வரவே வராது. அப்படியே பிறருக்கு நன்மை செய்கிறதால நமக்கு எதுனா துன்பம் வந்ததுன்னா இறையருள் இயற்கை அதை தவிடுபொடி ஆக்கிவிடும். ஆகவே இன்னொருத்தருக்கு செய்கிறதுக்காக எப்போவுமே தயக்கப்படாதீங்க. காசு இருக்கும்போதே செய்துணும் தர்மம், இல்லைன்னா மனசு மாறிடும். ஆகவே உழைப்பு, சம்பாத்தியம், உடலில் சத்து, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போதே பிறருக்கு தர்மம் செய்ய பழகி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தவங்களுடைய நலனின் அக்கறை கொண்டு ஏதாவது செய்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உண்மைதான் நான் சொல்கிறேன், இதை நான் சொல்லலை. ஏற்கனவே தாயுமானவர், வள்ளல் பெருமானார், திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தருடைய நலனில் அக்கறை எப்போ கொள்கிறீங்களோ அப்போவே உங்களை இயற்கை டேக் கேர் பண்ணிக்கும். இயற்கையோட பிடியில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆகவே இயற்கையின் பிடியில் இருக்குமாறு இயற்கை அன்னை நம்மளை கட்டி தழுவ நாம் என்ன செய்யணும்னா, குடிக்கிறார் பாருங்கள், அது மூட்டுவலி சூப்பு, மூட்டுவலி சூப்பு, மூட்டுவலி தைலம், அன்னதானம், குடிக்க மினரல் வாட்டர் போன்ற சேவைகள்லாம் தொடர்ந்து செய்ய உங்களுடைய ஆதரவு தேவை. ஒன்றும் இல்லைங்க, உங்களால் முடிஞ்சது டெய்லி ஒரு 50-100 போட்டாவே போதும். பெருசாலாம் ஒன்றெல்லாம் பண்ண வேணாம். 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா 1000 பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 50-100 போட்டாவே போதும். இது சேவை ஈஸியாக நடந்துடும். கண்ணுக்கு தெரியாத பல பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு நமக்கு புண்ணியத்தை கொடுத்துருவாங்க. நன்றி, வாழ்க.